நன்னெறி சிவபிரகாச சுவாமிகள், கற்பனை களஞ்சியம், கவிசார்ம போமன், சுரைமங்கலம் சிவபிரகாசர் அழைக்கிறாங்க. சைவசமய குறைவரும் நால்வருக்கும் 4 மலை என்ற கவிதை நூலை எழுதினார். திருவண்ணாமலை வலம் வரும்போது இடையர்களால் சோனாசல மலை என்ற நூலை ஊர் பக்கலை ஏற்றி பாடி இறைவனை வணங்கினார். திருநெல்வேலி வெள்ளிமன் மனசுவாமிகளிடம் இலக்கணம் கற்க போகும்போது சிவபிரகாசர் இலக்கிய பரிசு சோதிக்க வெள்ளி அவர் வைத்த சோதனையை வெற்றி பெற்று 15 தினங்களில் இலக்கணங்களை கற்று முடித்தார். குருக்காணிக்கு 300 பவுன் தந்தபோது சுவாமிகள் சொல்லிட்டார், திருச்செந்தூரில் இருக்கும் ஒரு தமிழ் புலவரை என்று செருக்களித்து வரும். அதுவே குருக்காணிக்கு செல்லும்போது திருச்செந்தூர் சென்று திருக்குற்ற புலவர் ஊரை பார்த்து செருப்போர ஆரம்பித்தது. அது என்னென்னா, நீரோட்டை அமகம் என்ற பாட்டு முருகப்பெருமானை போற்றி பாட வேண்டும், முன்னர் பாடி முடித்திருக்கு அக்திகளாக அடிமையாக வேண்டும் சொல்லும்போது, அதான் நீரோட்டை அமகம்னா வாயுதல் குயா அடிமுதல் மடக்கு. சிவபிரகாசர் 31 கட்டளை கொடுப்பாக்களை பாடி முடிக்கிறார். திருச்செந்தூர் புலவர் ஒரு பாட்டோடு பாட முடியல. சிவபிரகாசரோட இலக்கிய பணி தொடருது. நமக்கு அவர் பாடி நம்மளுக்கு ஏற்ற விட்டு கிடைக்கிறது பிரபலிங்க இலை மட்டும்தான். வீரமாமுனிவர்களுடைய கொள்கையை மறுத்து இயேசுமத நிராகரணம் என்ற நூலையும் ஏற்று அறிவுறும்.